இன்றைக்கி ராகி அல்வா பார்க்கலாம். 1 கப்பு ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நாங்கள் அல்வா செய்ய போகிறேன். இது வீட்டில் அரைச்ச கேவுர் வாங்கி காய வச்சு அரைச்ச மாவு இது. இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு ராகி மாவு போட்டோன்னா 2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி 2 கப்பு நான் சேர்த்துட்டேன். இப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டேன். அந்த மாவு கரையிற வரையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ சீவி வச்ச வெல்லம், இதில் 1 கப்பு ராகி மாவு எடுத்தோம் இல்லைங்களா, 3/4 கப்பு நான் வெல்லம் போட்டிருக்கேன். இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணால் கூட ஃபுல் கப்புமே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறிட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு வச்சு நல்லா கொதி வரட்டும். கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருந்தால் கட்டி ஆகாமல் இருக்கும், இல்லை கட்டி ஆகிடும். நான் கை விடாமல் கிண்டிகிட்டு தான் இருக்கேன். கிண்டிகிட்டே இருக்கிறப்ப கட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கிண்டி விடணும். நல்லா வெந்துருச்சுன்னா கலர் மாறும். இப்போ நெய்யில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெல்லமும் கரைஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்து கலரும் மாறி இருக்குது. பசங்க ஸ்கூல் விட்டு வர டைமு. இப்போ எண்ணெய் ஊற்றி நான் இறக்கிறேன். ஒரு கிண்டி இறக்கிறேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். இது ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு. களின்னு சொல்லுவாங்க, ராகின்னு சொல்லுவாங்க, ராகி அல்வான்னு சொல்லுவாங்க. ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு.